தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 34 முதல் 11ஆம் அதிகாரம் 1 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 34வது வாக்கியம், நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன். இப்போ நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை அமைதி அல்ல வாளையே அப்படின்ற என்ன அர்த்தம்? சமரசம் ஆகாமல் இருக்கின்ற ஒரு நிலை. தெய்வம் எங்கேயும் சமரசம் ஆவதில்லை, உலகத்தோடு ஒரு நாளும் அவர் சமரசம் ஆவதில்லை. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இறைவன் கொடுத்தே தீர வேண்டும். அவர் எதிர்பார்க்கின்றார், இறைவனுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில் 1ஆம் ஸ்தானம் ஒழிய வேறு யாருக்கும் இல்லை. அதனுடைய விளைவு தான் 37வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோம். என்னை விட தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதிய அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அப்போ இறைவனுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒழிய மற்ற யாருக்கும் அல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழலில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தெய்வத்திற்கு நான் 1ஆம் ஸ்தானம் கொடுத்து வாழ்கிறேனா? எப்படி? அதனால் பெற்றோர்களை ஒதுக்கி வாழ்வேன் என்ற அர்த்தம் என்பதல்ல. மாறாக அந்த இறைவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற சமயத்தில் அங்கே கீழ்ப்படுதல் அங்கு கடந்து பெறும். இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழ்கிற சமயத்தில் அங்கே பிறர் அன்பு அங்கு கடந்து பெறும். இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழ்கிற சமயத்தில் மன்னிப்பு அங்கு கடந்து பெறும். இறைவனுக்கு 1ஆம் ஸ்தானம் கொடுத்து வாழ்கிற சமயத்தில் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, அதே சமயத்தில் புரிந்து கொள்ளும் தன்மை அங்கு கடந்து பெறும். இது எதுவும் இல்லை என்றால் நான் மனிதனை அன்பு செய்கிறேன், மனிதன் அன்பு செய்கிறேன் சொல்லும்போது நீ வெறுப்பும் வயலாக்கி வைத்து வாழ்கிற சமயத்தில் ஒரு நாள் நீ அன்பு செய்வதில்லை, மாறாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய், காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் எவள் ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே தான் மன்னிக்கவும் விட்டு கொடுக்கவும் அனுசரித்தும் வாழ முடியும். அவர்களால் மட்டுமே தான் கீழ்ப்படுதலுக்கு போக முடியும். அன்பாந்தலே இறை சன்னதியில் நாம் மன்றாடுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த புண்ணியத்தை தாரும், ஆண்டவரே உமக்கு முக்கியம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். அதன் வழியாக கீழ்ப்படுதலுடனும் அதே சமயத்தில் புரிந்து அன்பு செய்து மன்னித்து வாழக்கூடிய கிருபையும் எனக்கு கிடைக்கும். என்மேல் இரக்கமாயிரும் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, இதை நீத்தாமே எங்களுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனநிலையை தந்தருளும். உமக்கு முக்கியம் கொடுத்து வாழக்கூடிய வரத்தையும் எங்களுக்கு தந்தருளும். சூழலுக்கு அடிமையாகாமல், எங்களுடைய நிலைக்கு நாங்கள் அடிமையாகாமல், இந்த உலகத்துக்கும் அடிமையாகாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வரத்தையும் தந்துள்ளோம். மாறாவே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.